இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்க பர்சனோட சேனல்டு லவ் மெசேஜஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒராக்கிள் கார்ட்ஸ்ல வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் ஷார்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும். For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் ஐகான் இருக்கு. ஸோ நீங்களும் நம்ம சேனல்ல ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கார்ட்ஸ் வந்து ஷஃபிள் பண்ணிடலாம். இந்த பர்சனோட சேனல்டு லவ் மெசேஜஸ் எப்படி இருக்கு? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், உங்க பர்சனோட சேனல் லவ் மெசேஜஸ் எப்படி இருக்கு? உங்க பர்சனோட சேனல் லவ் மெசேஜஸ் எப்படி இருக்கு? உங்க பர்சனோட சேனல் லவ் மெசேஜஸ் எப்படி இருக்கு? Your personal channel love messages, bunch of cards எடுக்கல, இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் தனித்தனியா வரும். பர்சனோட சேனல் லவ் மெசேஜஸ், பர்சனோட சேனல் லவ் மெசேஜஸ் எப்படி? The personal channel love messages, personal channel love messages. Okay, இந்த கார்டு எடுப்போம். ஜம்பிங் கார்டு. The personal channel love messages. Okay, இந்த கார்டு எடுக்கலாம். இதுவுமே ஜம்பிங் கார்டு. Personal channel love messages. இந்த கார்டு எடுத்துக்கிறேன். ஜம்பிங் கார்டா இருக்கு. ஜம்ப் ஆகி வெளியில வர கார்டை மட்டும் எடுத்து. பர்சனல் சேனல் லவ் மெசேஜஸ். இங்க ஒரு கார்டு வந்திருந்தது. இதான் டோட்டல் கார்ட்ஸ். ஓகேவா? இந்த கார்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ரீடிங்ஸ்குள்ள போலாம். ஓகே, நாட் டுடே அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த பர்சன் மனசுல இருக்க லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அவங்க மனசுல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னா ஓபன் அப் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஈஸியா வந்து அவளை ஈஸியா வந்து இந்த பர்சன் வந்து ஓபன் அப் பண்ண மாட்டாங்க. அவளை ஈஸியா இவங்களை ஓபன் அப் பண்ணி சொல்ல வைக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு லிமிடேஷன்ஸ்க்கு மேல, ஒரு அளவுக்கு மேல இவங்க கிட்ட போய் நீ வந்து என்ன லவ் பண்ணு, இல்ல நீ என்ன லவ் பண்றியா, இல்ல நம்மளுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, கரண்டா நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பீரியட்க்கு மேல, ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப பேசுறதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு பவுண்டரி வந்து வச்சிருப்பாங்க. அவங்களும் ரொம்ப பேச மாட்டாங்க, மத்தவங்களையும் ரொம்ப பேசுறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மெயினா வந்து உங்களை இந்த லவ் ரிலேட்டடா வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னாலும் அவங்க ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுவாங்க. சரி போதும், ஒரு அளவோட பேசு, உனக்கு அவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரியே பேசுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேல ஒரு அப்செட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, இவங்க மேல நம்ம இவ்வளவு லவ் வச்சிருக்கோம், இவங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அததான் அவங்க இங்க சொல்றாங்க, எனக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் வந்து இருக்கு,
அதுக்குள்ள வந்து என்னால யாரையுமே அனுமதிக்க முடியாது. ஒண்ணுன்னு கிடையாது. யாரையுமே என்னால வந்து அனுமதிக்க முடியாது. சோ நீ வந்து என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்லயே இரு. எனக்கா அந்த ஃபீலிங்ஸ் வந்து வரும்போது நான் என்ன சொல்றேன், நான் என்னோட அந்த பவுண்டரீஸ மீறி வந்து எப்ப என்னால என் ஃபீலிங்ஸ சொல்ல முடியுதோ, அப்போ நான் வந்து என் ஃபீலிங்ஸ வந்து நான் வெளியில சொல்றேன். சோ அதுவரைக்கும் நான் வந்து வெளியில வந்து என்னால சொல்ல முடியாது. சோ நீ கொஞ்சம் தள்ளியே இரு. உன் பவுண்டரீஸ்லயே நீ இரு. ரொம்ப என்னைய கேட்காத. ரொம்ப பிரஷர் பண்ணாத. இந்த லவ் ரிலேட்டடா என்கிட்ட ரொம்ப வந்து உனக்கு என்ன பிடிக்குமா? இல்ல உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னைய போட்டு நீ வந்து பிரஸ் பண்ணாத. எனக்கா அந்த விஷயம் தோணும்போது நானா சொல்றேன். இல்லன்னா நீயும் அப்செட்டா இருக்க மாரி இருக்கும். நானும் அப்செட்டா இருக்க மாரி இருக்கும். 2 பேரோட நிம்மதியும் இதனால ஸ்பாயில் ஆகும். சோ நீ உன்னோட வேலைய நீ பாரு. நான் என்னோட வேலைய நான் பாக்குறேன். எனக்கு நடுவுல உன் மேல அந்த மாரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா, நீங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்பவே ஒரு லவ்வோட இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஏன்னா அவங்க சைட் பார்க்கும்போது, அவங்க ஸ்டில் வந்து அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ரெடியா இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஜென்ரலா பழகுவாங்க, பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் இந்த லவ்ன்ற விஷயம் வரும்போது மட்டும் 2 பேருக்குள்ள வந்து எங்க இருந்து தான் அந்த கன்ஃப்யூஷன்ஸ் வரும்னு தெரியாது. ஆனா வந்துரும். ஏன்னா அந்த லவ் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பேசிக்காவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதாவது லவ் பண்ண சொல்றோம், இல்ல லவ்வ பத்தி பேசுறோம்னாலே, அது வந்து ஒரு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்க கடந்து வந்த பாதை வந்து அந்த மாதிரி இருக்கலாம். மேபி அவங்க சந்தித்த மனிதர்கள் வந்து நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கலாம். இல்ல இவங்களுக்கு வந்து டெஃபினட்டா ஒரு பாஸ்ட் வந்து இருக்கலாம். மேபி அந்த பாஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். இல்ல தெரியாமலும் இருக்கலாம். ஐ திங்க் யாரையாவது இவங்க லவ் பண்ணியிருந்திருக்கலாம். சோ அதுல அவங்க சந்திச்ச விஷயங்கள்னால கூட, இப்போ உங்ககிட்ட அந்த ஒரு லவ் அப்படிங்கிற விஷயத்த வந்து எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அவாய்ட் பண்றாங்கங்கிற மாரி தான் அவங்களுடைய சேனல்டு லவ் மெசேஜஸ் வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப செலக்டிவா கார்ட்ஸ வந்து ரொம்ப பிக் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு வந்து கரெக்டான மெசேஜஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இது ஜெனரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் தான். பொருந்தத எடுத்துக்கோங்க, பொருந்தாதத விட்டுருங்க. ஓகேவா? பொருந்துனது எது பொருந்துதோ அத மட்டும் எடுத்துக்கோங்க. த பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற மாதிரி வந்து கார்டு வந்திருக்கு. சோ த பட்டர்ஃப்ளை அப்படின்னு அவங்க சேனல் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளைஸ பத்தி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். சோ இந்த பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது வந்து ஒரு ஹீலிங்கான ஒரு விஷயம் தான். ஒரு ஹீலிங் ஏஜென்ட்னு கூட சொல்லலாம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பட்டர்ஃப்ளை பாக்குறோம்னா நம்ம மனசு சடனா ஒரு ஹீல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி வரும். ஒரு சடனா ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம் வந்து வர ஆரம்பிக்கும். லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பட்டர்ஃப்ளை இல்லாம லவ் இல்ல. லவ் இல்லாம வந்து பட்டர்ஃப்ளை வந்து இருக்கவே முடியாது. லவ் பண்ற எல்லாருக்குமே அந்த ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ்ன்றது வந்து ஹார்ட்லயும் சரி, இல்ல வந்து உங்களுக்கு அது வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ பட்டர்ஃப்ளை இல்லாத அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இல்ல. சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, பட்டர்ஃப்ளை அப்படின்னும் போது எல்லா விஷயமே உங்களுக்கு சால்வ் ஆகி வருது. கிளீன் ஆகி வருது. உங்களுக்கு வந்து ஹீல் ஆகியுமே வருது. என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ப்ராப்ளம் இருந்தா கூட, இவங்க இந்த மாரி ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்காங்க. உங்க மேல வந்து பெருசா அவங்களுக்கு ஈடுபாடு இல்ல. இல்ல வந்து லவ்னாலே அவங்க வந்து ஒரு மாரி பயப்படுறாங்க. இல்ல உங்க மேல வந்து பெருசா அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு இல்ல அப்டின்னாலுமே, நீங்க வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய வேலைய வந்து நீங்க பாட்டுக்கு பார்த்துட்டு இருங்க. அந்த பெர்சன் மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் வந்து குடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து பட்டர்ஃப்ளைக்கு வந்து இருக்கு டெஃபினட்டா. ஏன்னா எல்லாருக்குமே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பட்டர்ஃப்ளை பார்த்தா சந்தோஷமாகாதவங்களே இல்ல. அப்படிங்கிறப்போ அது ஒவ்வொரு பிரச்சனையா அது வந்து சால்வ் பண்ணி, ஹீல் பண்ணி உங்ககிட்ட எடுத்துட்டு வரும். நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சிருக்கலாம். அது வந்து உங்களுக்குன்னு கிடையாது. ரிலேஷன்ஷிப்ல யார் இருந்தாலும், அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற 2 பேருமே அதுல வந்து ஹார்ட் ஒர்க் போட்டா மட்டும் தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் ஸ்டே ஆன் ஆகும். ஒருத்தர் மட்டும் நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருக்கிறீங்க. அதாவது நீங்க மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்றனால, அந்த சைடு உங்க பெர்சன் சைடுல இருந்து எந்த ஒரு பெருசா எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாததுனால, நீங்க நெனச்சிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிய போகுது. இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கிற மாரி நீங்க நெனைக்கலாம்.
ஆனா இனிமேதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு growth இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதாவது ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு நெக்ஸ்ட் நியூ ஃபேஸ் வந்து இருக்கு. ஏன்னா பட்டர்ஃப்ளை வந்துருச்சு அப்படின்னும் போது அவங்க மனசுல அந்த பாஸ்ட் விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஹீல் ஆகாம இருக்கு அப்படின்னாலுமே அத வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, டெஃபினட்டா வந்து ஹீல் வந்து பண்ணிக்குவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரிலீசிங் த பாஸ்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்களுக்கு ஏதோ ஒரு பாஸ்ட் வந்து இருக்கு. ஆக்சுவலா நான் இந்த கார்ட் பார்க்கல. இந்த பட்டர்ஃப்ளை அப்படிங்கறத வந்து நான் இப்பதான் பாக்குறேன். நான் எடுக்கும்போது கூட கிளியரா நோட் பண்ணிக்கல. ஆனா நான் அத பாக்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து சேனல் பண்ணிட்டேன் கிளியராவே. இதுல வந்து ஏதோ ஒரு பாஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. இந்த பெர்சனுக்கு வந்து ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கு. அந்த பாஸ்ட் வந்து இவங்க மனச வந்து ஸ்டில் ஒரு பாதிப்புக்கு வச்சிருக்கு. அதனாலதான் அவங்க என்ன பண்ண மாட்டேன்றாங்க, அவங்களுடைய பாஸ்ட்ல இருந்து வெளியில வரவே மாட்டேன்றாங்க. அத மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. சோ யாரு நீங்கன்னு இல்ல, யாரு போய் அவங்க கிட்ட பேசினாலுமே ஒரு மாரி சிடுசிடுன்னு தான் பேசுவாங்க. கொஞ்சம் கோவப்படுற ஒரு நேச்சரா தான் இருப்பாங்க. ஆனா அதற்கு முன்னாடி அவங்க அப்படி இருந்திருப்பாங்களான்னு கேட்டா, உங்கள விட ஸ்வீட்டான பெர்சனா தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க பார்த்த வலிகள், அவங்க அனுபவிச்ச வேதனைகள் வந்து அவங்கள அப்படி மாத்திருச்சு. பர்ட்டிகுலரா ரிலேஷன்ஷிப்ல அடிபட்டிருக்காங்க இல்லைங்களா? ஜென்ரலா ஒரு துரோகம், ஜென்ரலா ஒரு வலின்னு பாக்குறதுங்கிறது வேற. ரிலேஷன்ஷிப்ல வந்து பர்ட்டிகுலரா அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னும்போது, திருப்பி அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்க சைட்ல இருந்து அவங்க யோசிப்பாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ அதனால கூட உங்கள அவங்க பக்கத்துல கிட்ட சேர்க்காம, நெருங்க விடாம, தூரத்துல இருந்தே கூட உங்கள வச்சுட்டே இருந்திருக்கலாம். அது கூட உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். சோ நீங்களும் இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் நெறைய பார்த்திருப்பீங்க. அவங்களும் இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே நெறைய பார்த்திருப்பாங்க. பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது கூட ஒரு அதாவது ஒரு லவ் ஏஞ்சல்க்கான ஒரு சிம்பல் தான். நெறைய பட்டர்ஃப்ளை பாக்குறீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல நெறைய புது புது மாற்றங்கள் வந்து வருது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா பட்டர்ஃப்ளை சார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய சார்ம் இருக்கு. பட்டர்ஃப்ளை சார்ம் இருக்கு. அப்புறம் வந்து இந்த பேட் சார்ம்ன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஒரு அனிமல்ஸ், ஒரு ஒரு பேட்ஸ் வச்சு சார்ம் வந்து இருக்கு. இந்த பிரைஸ்லெட்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம் இல்லைங்களா? சார்ம்ன்னு சொல்லுவாங்க. பெண்டன்ட் மாரி இருக்கும். சோ இந்த பெண்டன்ட் கூட ஒரு 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 அந்த பெண்டன்ட்டுக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் வந்து இருக்கு. சோ அதுல இந்த பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காவே லவ்வுக்கு அப்படிங்கிறது ஒரு நோட்டபிளான விஷயம். சோ நெறைய உங்க லைஃப்ல வந்து பட்டர்ஃப்ளை சார்ம் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு பிரேஸ்லெட்ஸ் போடுறீங்க அப்படின்னாலுமே எண்ட்ல வந்து பட்டர்ஃப்ளை சார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு பட்டர்ஃப்ளை சார்ம் வந்து கிடைக்கும். சோ அத நிச்சயமா யூஸ் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல ஒரு நல்ல மாற்றம் வந்து இருக்கும். அவங்க அவங்களுடைய பாஸ்ட வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க மனசுல இருக்க காயத்தெல்லாம் ஹீல் பண்ணிட்டு வருவாங்க. நிச்சயமா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவல நோக்கி வந்து போகும். ஆனா அது வந்து எவால்வ் ஆகுறதுக்கும், குரோத் ஆகுறதுக்கும் கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஏன்னா அவங்க மனசுல பார்த்த வலி அவங்களுக்கு தான் தெரியும். அத ஒரு சிலருக்கு வந்து நான் சொல்லிட்டேன். ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்கலாம். எனக்கு இந்த மாரி ஒரு பாஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வந்து அந்த ஓப்பனா வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்குமே அவங்களுக்கு பாஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். எதனால இவங்க இப்படி இருக்காங்க? ஏன் இப்படி பேசுறாங்க? அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன்ஸா தான் இருக்குமே தவிர்த்து, அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு பாஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டெஃபினட்டா இந்த பெர்சனுக்கு வந்து ஒரு பாஸ்ட் லவ் வந்து இருந்திருக்கு. ரொம்ப சின்சியராவே இருந்திருக்கு. ரொம்ப லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாவே இருந்திருக்கு. இந்த 1 இயர், 2 இயர் அப்படி இல்லாம ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல இவங்களுக்கு வந்து பாஸ்ட்ல வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க நான் 555 அப்படிங்கிற எனர்ஜிய வந்து நான் சேனலைஸ் பண்றேன். சேனல் லவ் மெசேஜஸ் அப்படின்னும் போது உங்க பர்சன் சைட்ல இருந்து இந்த 555 அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சேனலைஸ் பண்றேன். நீங்களுமே யாராவது இந்த 55 அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது அந்த நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம். இல்ல வந்து ஒரு 555 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் ஏதாவது வரும். இந்த கடைகள்ல எல்லாம் பார்க்கலாம். இல்ல வெளியில போனா எங்கேயாவது பார்க்கலாம். எனக்கு வந்து நான் சொல்றது குறிப்பிட்ட இந்த நம்பர் சொல்றேன். சென்டென்ஸோட இருந்தாலும் சரி, இல்ல வெறும் 555 இருந்தாலும் சரி, இந்த 5 அப்படிங்கிற எனர்ஜிய வந்து நான் சேனலைஸ் பண்றனால இந்த பெர்சன் வந்து 5 இயர்ஸ் வந்து அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருக்கலாம். ரொம்ப டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. அதனாலதான் அவங்க உங்கள அவாய்ட் பண்றாங்க. அந்த பாஸ்ட அவங்களால மறக்க முடியல ஒரு விஷயம். 2வது அந்த பாஸ்ட்ல பட்ட வேதனைகள் அப்படிங்கிறது வந்து ஏராளமா இருக்கனால,
உங்கள அவங்க வந்து ஒரு மாதிரி கிட்ட சேர்க்காம அவாய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. இது வந்து எப்போ மாறும்னு கேட்டா கார்ட்லயே கிளியரா இருக்கு. மாற போகுது. மாறுறதுக்கான டைம் வந்து வந்துருச்சு. ஏன்னா ரிலீசிங் த பாஸ்ட் ஹீலிங் அப்படின்னு வந்திருக்கு. சோ அடுத்தடுத்த காலகட்டத்துல நீங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு புரியுது. உங்க பர்சனுக்கு நீங்க அவங்களுக்காக போடுற எஃபர்ட் எல்லாமே புரியுது, தெரியுது. அவங்களே ஸ்லோவா அதை ஏத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, வருவாங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க. நானே வருவேன். எல்லாத்தையும் மறந்துட்டு, என்னோட பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு நம்ம லைஃப்ல வந்து போவோம். கண்டிப்பா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு வருவேன். ஆனா இப்போதைக்கு வந்து நீ வந்து என்ன செய்யாத, பிரஷர் பண்ணாத. இந்த கார்ட்ல சொன்ன மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது டெத் கார்டு வந்திருக்கு. சோ டெத் கார்டு அப்படின்னும் போது இது உங்களுடைய மனசுதான். அதாவது உங்களோட எனர்ஜி தான். முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு கார்டு தான். நீங்க தான் இந்த பிரச்சனை வந்து சிம்பிளான பிரச்சனையா தான் இருக்கு. ஆனா இது வெளியில காமிக்கிறப்போ, இந்த ரிலேஷன்ஷிப்ப வெளியில பாக்குறப்போ ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயங்கரமான ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ரொம்ப டாக்ஸிக்கா, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. இதுல இருந்து நம்ம எப்படியாவது மூவ் அவுட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். அதாவது உள்ள பார்த்தா இது வந்து ஒரு ஒரு பாஸ்ட் லவ்ல அந்த பர்சன் இருக்காங்க. அதனால உங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்கங்கிறது தான் பிரச்சனை. ரீடிங்ஸ் படி சேனல் பண்ணும்போது. ஆனா இது வெளியில இருந்து உங்களுக்கு பார்க்கும்போது, உங்க இடத்துல இருந்து இத பாக்குறப்ப இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு இது எப்படி தெரியும்? இந்த பர்சன் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு பர்சனா இருக்காங்க. ரொம்ப திட்டிட்டே இருக்காங்க. இல்ல வந்து இவங்க வந்து ரொம்ப ஹார்ஷா வந்து பிஹேவ் பண்றாங்க. இனி இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து என்ன இருக்கு? இது ரொம்ப கொடூரமான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. இது முடிஞ்சே போச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த பட்டர்ஃப்ளை கார்ட்லயே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து மூவ் ஆன் ஆகுறதுக்கே ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஓகே, இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன இருக்கு வெயிட் பண்றதுக்கு? எப்படியும் நம்ம மூவ் ஆன் ஆக போறோம். எப்படியும் நம்மள வேணான்னு தான் இவங்க சொல்ல போறாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவோ நம்ம லவ் என்ன பண்ணோம், எடுத்து சொல்லி பார்த்தோம். கேட்கலையா? ஓகே, நம்ம வேலையை வந்து என்ன செஞ்சுட்டா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த லவ் வந்து நமக்கு வேணாம். இந்த பர்ட்டிகுலர் லவ் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் நீங்களே உங்க மனசுல என்ன செஞ்சிருப்பீங்க, எல்லாமே நடந்து முடியறதுக்கு முன்னாடி நீங்களே உங்க மனசுல இந்த பர்சனை பத்தி ஒரு ஒரு தாட் வச்சுட்டு முடிச்சிருப்பீங்க. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஓவர் ஆயிடுச்சு. இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்க்குலாம் செகண்ட் சான்சஸ்லாம் வந்து கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. பட் இங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க, க்ரோ அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்கணும்னு நினைச்சா மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடியாது. நான் சொல்லிட்டேன். செகண்ட் கார்ட்லயே சொல்லிட்டேன். இந்த பட்டர்ஃப்ளை கார்ட்ல இதுக்கு வந்து ஒரு growth இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத வகையில இது என்ன செய்யும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஆனா அத வந்து உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சதுதான். அந்த ரிலேஷன்ஷிப்ல இனி என்ன இருக்கு வர்றதுக்கு? ஏன்னா இந்த பர்சன் சைட்ல இருந்து கொஞ்சம் கூட ஒரு லவ் எனர்ஜி வந்து எனக்கு தெரியல. இப்போ திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பெருசா அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து என்ன ஈடுபாடு இருக்கும்? நீங்களே லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு. இந்த பர்சன் சைட்ல இருந்து எந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் இல்ல, எதுவுமே இல்ல. பேச மாட்டேன்றாங்க, கட் ஆஃப் பண்றாங்க, அவாய்ட் பண்றாங்கன்னும் போது யாருக்கா இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் ஒரு தாட் வந்து வரும். பட் உங்க பர்சனே உங்களுக்கு என்ன சொல்றாங்க சேனல் லவ் மெசேஜஸ்ல அப்படின்னா, என்னால அத நல்லாவே சேனலைஸ் பண்ண முடியுது. நீ இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து நீ எண்ட் பண்ணணும்னு நினைக்கிற, வேணான்னு நினைக்கிற. அதாவது என்ன நீ வேணான்னு நீ நினைக்கிற. என்ன வந்து உனக்கு வேண்டவே வேண்டாம். அதாவது திருப்பி இந்த பர்சன் கிடைச்சா கூட வேண்டவே வேண்டாம்ப்பா. இந்த ஒரு தடவை நம்ம பட்டதே போதுங்கிற மாதிரி நீ நினைக்கிற. பட் நீ எதிர்பார்க்காத வகையில இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு growth இருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. நீ முடிஞ்சிருச்சு, என்ன முடிஞ்சிருச்சோ அது முடிஞ்சதாவே இருக்கட்டும் நீ நினைக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. இதுல வந்து ஒரு growth இருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. நீ எதிர்பார்க்காத டைம்ல அது நடக்கும். நீ சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எண்ட் வந்து கிடையாது. வாட் இஸ் டெத் வந்து கிடையாது. இனிமேதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து growth-ஏ இருக்கு. நீ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி ரொம்ப பயங்கரமா நினைச்சு நீ பயப்படுற. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்ல. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இனிமேதான் இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்கே இருக்கு. வெயிட் பண்ணு.
எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தேன்னா நான் ஹீல் ஆகி நான் வர போறேன். இன்னும் கொஞ்சம் டைம் கூட நான் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி நான் உனக்கான ஒரு பர்சனா வந்து நான் வருவேன். உடனே நீ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னு நீயா வந்து என்ன செய்யாத டிசைட் பண்ணாத அப்படின்னு தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்கேஜ்மெண்ட் ரிங். ஓகே, என்கேஜ்மெண்ட் ரிங் அப்படின்னும் போது அந்த ஒரு மேரேஜ், அந்த என்கேஜ்மெண்ட், அதாவது நீங்க 2 பேரும் லைஃப் லாங் கூட ஒன்னா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கார்டு வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய கனெக்ஷன் இல்ல அப்படின்னா இந்த கார்டு வந்து வந்திருக்காது இல்லைங்களா? அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் அப்படிங்கிறது வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் தான் போகுமா அப்படிங்கிறது கிடையாது. என்கேஜ்மெண்ட், மேரேஜ் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து இந்த பர்சன் கூட நீங்க சேர்ந்துதான் போவீங்க. ஆனா நடக்கிறது என்னமோ ரொம்ப அதிபயங்கரமா நடக்குது. ஏன்னா இந்த பர்சனுடைய பிஹேவியர், அவங்களுடைய பேச்சு, தாட்ஸ் எல்லாமே உங்களை வெறுக்கிற மாதிரியும் உங்ககிட்ட உங்களை பிடிக்காத மாதிரியும் இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு ஹையர் கமிட்மெண்ட் வந்து கொடுத்துதான் வச்சிருக்காங்க. சும்மா வந்து உங்க கூட வந்து அவங்க ஒரு டைம் பாஸ்க்கோ இல்ல வந்து உங்களை வந்து வேண்டா வெறுப்பா வந்து அவங்க பழகல. வாழ்றதுல இருந்து அந்த சாகுற நிலைமை வரைக்கும் உங்க கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஹையர் கமிட்மெண்ட் அப்படின்னா எட்டர்னிட்டினா என்னது? சாகுற தருவாயில கூட உங்களை நினைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டிவோஷனான ஒரு லவ்வா தான் இது வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா இது ஸ்டார்ட் ஆனது வேணா ஒரு மாதிரி ரகடா இல்ல வந்து ஒரு மாதிரி ஹார்ஷா ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கலாம். இனிஷியலா 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் இருந்திருக்கும், கோபம் இருந்திருக்கும், சண்டை இருந்திருக்கும், ஒரு புரிதல் இருந்திருக்காது. உங்களுக்குமே கூட இந்த பர்சன் மேல வந்து சுத்தமா ஒரு ஈடுபாடு வந்து இருக்காது. போக 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 நீங்க இந்த பர்சனை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா அவங்க மட்டும் இன்னுமே சேஞ்ச் ஆகாத மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கு. ஸ்டார்டிங்ல 2 பேருக்குமே தான் ஒரு ஒரு வார் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி இவங்க கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிட்டோம். இருந்தாலும் இவங்க இன்னும் சேஞ்ச் ஆக மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட அவங்க அப்படியே இருக்காங்கன்னா அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி மாறும்? அப்ப டெஃபினட்டா இவங்களுக்கு நம்ம மேல லவ்வே இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு தான் உங்களுடைய தாட் இருக்கு. ஆனா அவங்க வந்து உங்க கூட வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப், அந்த யூனியன், அந்த கம்ப்ளீஷன், உங்களுக்குள்ள இருக்க அந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கே வந்து தெரியாம இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு கனெக்ஷனுமே வாயை திறந்து சொன்னாதான் தெரியும். அவங்க அதை பிஹேவ் பண்றத வச்சுதான் இவங்களுக்கு நம்ம மேல அன்பு இருக்கு, அன்பு இல்லைங்கிறத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். இவங்க வந்து எப்பவுமே உங்ககிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்றதுனால உங்களுக்கு அதை ஈஸியா என்ன செஞ்சுக்க முடியல, எடுத்துக்க முடியல. ஒருவேளை இவங்களுக்கு நம்மள பிடிக்கலையோ, இவங்களோட ஆட்டிடியூட் பார்க்கும்போது இவங்க நம்மள வெறுக்கிறாங்களோ, இவங்க மனசுல நம்ம இல்லையோங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு யூனியன் கனெக்ஷன் இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்தாதான் அது அழகு அப்படின்னு யூனிவர்ஸ் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. சோ இது வந்து the channel love messages from your person by universe அப்படின்னு தான் நான் வந்து என்ன செய்ய போறேன், தம்ப்லைன்ல வந்து நான் கொடுப்பேன். ஏன்னா யூனிவர்ஸ் சைட்ல இருந்து தான் இந்த மெசேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஒராக்கிள் மெசேஜ் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு யூனிவர்ஸால கிரியேட் பண்ணப்பட்ட மெசேஜ் தான். இன்னைக்கு நான் இந்த மெசேஜ் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் இல்லாம கண்டிப்பா நடக்காது. சோ உங்களுக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இதுல இருக்கு. நீங்க வந்து அந்த யூனிவர்ஸாலதான் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா இன்னைக்கு இருக்கீங்களோ இல்லையோ, ஒன்னா இருப்பீங்க அப்படிங்கறத வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அண்ட் யூனியன் கனெக்ஷன் அப்படிங்கறத யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. சோ நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கலாம், நோ கம்யூனிகேஷன்ல வந்து இருக்கலாம், என்ன ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இல்ல பேசிட்டே கூட இருக்கலாம். பேசிட்டே இருந்தா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும். ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னதான் நடக்க போகுது, அடுத்து என்னதான் நடக்கும், இந்த பர்சன் மனசுல என்ன இருக்கு, நம்மள வேணும்னு நினைக்கிறாங்களா இல்ல நம்மள வேண்டாம்னு நினைக்கிறாங்களா, இவங்க மனசுல நம்ம இருப்போமா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். சோ அதற்கான ஒரு கிளாரிட்டி வீடியோ தான் இது. உங்க பர்சனோட லவ் மெசேஜஸ் வந்து நம்ம சேனல் பண்ணி பாக்குறோம். அதுல உங்களுக்கு தெளிவான ஒரு மெசேஜஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து கிளியரா கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து யூனிவர்ஸால கொடுக்கப்பட்ட மெசேஜஸ் தானே, யூனிவர்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்ட பேர் தான் நீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸ்வாட்ஸ் அண்ட் ரோசஸ். ஓகே, ஒரு காதல் அப்படின்னும் போது அதுல வந்து கத்தி இல்ல, அதாவது ரோஜாக்கள் மட்டும் இருக்குமான்னு கேட்டா கிடையாது, கத்திகளும் இருக்கும். சோ ஸ்வாட்ஸ் அண்ட் ரோஸ் சேர்ந்ததுதான் ஒரு லவ்.
ஒரு லவ் அப்படின்னா ரோஸ் மட்டுமே இருக்காது, பட்டர்ஃப்ளை மட்டுமே இருக்காது, ஸ்பாட்ஸும் நிச்சயமா இருக்கும். ஸ்பாட் அப்படின்னும் போது பிரச்சனைகள், கத்திகள் இருக்கதான் செய்யும். ஆனா இந்த கத்திகள் எல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு என்ன நடந்திருக்கு உங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு சொல்லி உங்க பர்சன் சைட்ல இருந்தே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அண்ட் ஒரு ட்ரூத் வந்து ரிவீல் ஆக போகுது. சோ சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன போயிட்டு இருக்குன்னே தெரியலன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னா இவங்க பேச்சுவார்த்தை, இவங்க நடவடிக்கை இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து என்னதான் போயிட்டு இருக்கு, என்னதான் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியவே புரியாது. இந்த பர்சனுக்கும் யூனிவர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். அதாவது உங்க பர்சனுக்கும் யூனிவர்ஸ்க்கும். ஆனா உங்களுக்கு நடுவுல இருக்க உங்களுக்கு இதுல வந்து என்ன நடக்குதுன்னே புரியாது. ஏன்னா இவங்க உங்களை விட்டு இன்னும் போயிருக்கவும் மாட்டாங்க. அதே டைம்ல நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இப்படி ஒரு நடுப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா தான் இது இருக்கு. சோ இத வச்சுட்டு என்ன பண்றது? இத நம்பலாமா? இதுல ஒரு கிளாரிட்டியே இல்ல, ஒரு தெளிவே இல்லை, இதுல ஒரு உண்மை தன்மையே இல்லையே நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனாலும் அந்த ஒரு உண்மை தன்மை, அந்த ஒரு கிளாரிட்டி வந்து யார் சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அவங்க சைடு இருந்து நிச்சயமா கிடைக்கும். உங்க பர்சன் சைட்ல இருந்தா நீங்க கிடைக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அவங்களே அவங்க வாயால அவங்க லவ்வ வந்து சொல்லுவாங்க. ஒரு கிளாரிட்டி வந்து குடுப்பாங்க. நீங்க வந்து அதை எந்த அளவுக்கு எடுத்துக்க போறீங்க, எந்த அளவுக்கு ஹாப்பி ஆக போறீங்க, எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ண போறீங்கங்கிறத உங்க பர்சன் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். நீங்க இப்பயே இமேஜின் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு 50% தான் அதுல ஹாப்பினஸ் கிடைக்கும். அவங்களே வந்து உங்க முன்னாடி நின்னு நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள், நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட பேசும்போது தான் அந்த ரியல் ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க உணர்வீங்க, நம்ம எவ்ளோ ஹானர், நம்ம எவ்ளோ ப்ரொடக்டிவா நம்மள யூனிவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க, நம்ம எவ்ளோ பிளெஸ்ட் இந்த லைஃப்க்குன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க, ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணிட்டாங்க. நீங்க தான் அவங்களுக்கு, அவங்க தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிச்சு போட்டுட்டாங்க, ஒரு நாட் போட்டுட்டாங்க. அத வந்து யாராலயுமே வந்து என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா அதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கட்டாயமா வரதான் செய்யும். நான் சொன்ன மாரி ரோஸ்ன்னு இருந்தா ஸ்பாட்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா அத மீறி கடந்து வர்றதுதான் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு நான் ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்து கம்ப்ளீட்டா வந்து குடுத்திருக்கேன். உங்க பெர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சுச்சுன்னா அது ஃபுல்ஃபில் ஆயிடும். ஓகேங்களா? நான் சொல்றது வந்து 70-80% இருந்தாலும் உங்க பெர்சன் சொல்றதுதான் உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு 100% உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கிடைக்கும். சோ நீங்க யார்கிட்ட இருந்து இந்த உண்மை, இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன போயிட்டு இருக்கு, நீ என்னதான் என்னை பத்தி நினைக்கிறன்னு யார்கிட்ட இருந்து இந்த உண்மை வரணும்னு நினைச்சீங்களோ அவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய நேரத்துல கரெக்டா அந்த உண்மை வந்து வரப்போகுது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்கு பெர்சன் சைட்ல இருந்து. சோ நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களுக்கு அழகா அந்த கதவு வந்து திறக்கப்படும். சோ காத்திருங்கள். கடைசி கார்ட் த ஸ்னேக். ஓகே, இதுல வந்து தேர்ட் பார்ட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த பர்சன் வந்து அவங்களுடைய அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி அடிக்கடி நினைக்கிறாங்க, ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ அவங்கதான் இதுல வந்து ஒரு பெரிய தேர்ட் பார்ட்டி. அதாவது அந்த பாஸ்ட்ல இருந்தாங்க இல்லைங்களா அந்த நபர், உங்க பர்சன் ஒரு ரொம்ப தீவிரமா, ரொம்ப டிவோஷனா, அதாவது ரொம்ப சின்சியரா ஒரு பர்சனை லவ் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? சோ அந்த பர்சன் தான் மறைமுகமாகவோ இல்ல வந்து அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த பர்சன் தான் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்கதான் இவங்க மனசுல வந்து அடிக்கடி என்ன செய்யறாங்க, அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனை வந்து குடுக்குறாங்க. அவங்க கூட வந்து ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல உங்ககிட்ட பேசணும், இல்ல உங்க கூட வந்து ஒரு எங்கேயாவது போலாம், இல்ல உங்ககிட்ட அவங்க ஸ்வீட்டா பேசலாம்னு நினைக்கும் போது அவங்கள தடுக்கிறதே அந்த மெமரிஸ் தான். சோ அந்த மெமரிஸா வர்றது வந்து இன்டைரக்டா அவங்க தடுக்கிறாங்க. சில பேருக்கு டைரக்டா கூட இன்னுமே அந்த எக்ஸ் லவ்வர் கூட, அந்த எக்ஸ் விஷயத்து கூட வந்து அந்த ஒரு கான்டாக்ட் வந்து இன்னுமே இருக்கலாம். அவங்கள மூவ் ஆன் பண்ண விடாம அந்த எக்ஸா இருக்கிறவங்க வந்து என்ன செய்யலாம், வந்து உங்க பர்சனை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க உங்ககிட்ட வந்து மூவ் ஆன் பண்ணணும், அதாவது உங்ககிட்ட வரணும்னு நினைச்சு பேச வரும்போது அவங்கள விட்டு இன்னும் கடந்து போக முடியாத அளவுக்கு அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து என்ன செய்யலாம், அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கலாம்.
ஒரு சிலருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நிச்சயமா இருக்கும். அதனாலதான் அவங்க என்ன செய்வாங்க, கடந்து வர முடியாம நிக்கிறாங்க. நீங்களா அவங்களா, நீங்களா அவங்களா அப்படிங்கிற 2 சாய்ஸ் மாரி அவங்க மனசுல வந்து 2 கேள்வி வந்து போயிட்டு இருக்கும். நிச்சயமா இதுல வந்து அந்த எக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியா இருக்காங்க. கடந்து போன மாதிரி இருப்பாங்க. ஆனா இன்னும் அவங்க கடந்து போகல. நினைவாலேயோ, மனசாலேயோ நேரடியாகவோ, இல்ல ஃபோன் மூலியமாகவோ, இல்ல ஒரு மெசேஜஸ் மூலியமாகவோ அவங்கள தொடர்பு கொண்டுட்டே தான் இருக்காங்க. மேபி உங்க பெர்சன் வந்து அவங்க கூட வந்து ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணாம இருக்கலாம். அதாவது அவங்க கூட வந்து திரும்ப வந்து கனெக்ட் ஆகாம இருக்கலாம். ஆனா அவங்க பண்ற மெசேஜஸ், கால்ஸ் எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இக்னோரே பண்ணா கூட அவங்க அந்த கால் எடுத்து பேச மாட்டாங்க உங்க பெர்சன். அது விஷயம் கிடையாது. ஆனா அவங்க கால் பண்றாங்க. அவங்கள ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. திரும்ப அவங்க லைஃப்குள்ள வர ட்ரை பண்றாங்க. அவங்க இங்க உங்ககிட்ட பழைய லவ்ல இருந்து மூவ் ஆன் ஆகி வந்து உங்ககிட்ட வரலான்னு நினைக்கிறப்போ, அவங்களுடைய எக்ஸ் பெர்சன் அவங்களுக்கு கால் பண்றதும், மெசேஜ் பண்றதும், இல்ல அவங்கள வந்து மெமரீஸ் மூலியமாக டிஸ்டர்ப் பண்றதும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களால சந்தோஷமா இந்த லைஃப்ல வாழ முடியுமா? அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க. ஏன்னா, அவங்க வந்து ஃபோன அட்டெண்ட் தான் பண்ணல. மத்தபடி அவங்க நெனப்பு ஃபுல்லா எங்க தான் இருக்கோ, அங்க தான் இருக்கும். ஐயோ! இவங்க நமக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களே! என்ன சொல்லணும்னு நெனச்சு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவங்க நமக்கு ஏன் ஃபோன் பண்ணாங்க? ஒருவேள இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோன்னு அவங்க பெர்சனலா நெறைய கற்பனைக்குள்ள வந்து போவாங்க. அதனாலேயே அவங்களால இப்போ இருக்க லைஃபையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அந்த லைஃப்குள்ளாரயே அவங்களால முடியல. நிச்சயமா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியுமே இருக்காங்க. சோ இப்படித்தான் இந்த ரீடிங்ஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. சோ இந்த தேர்ட் பார்ட்டி வந்து கம்ப்ளீட்டா மூவ் அவுட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டா, தேர்ட் பார்ட்டி வந்து நிச்சயமா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து மூவ் அவுட் ஆவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. அதாவது ஒரு 70% பாசிட்டிவா இருக்கு. ஒரு 30% அங்கங்க நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. பட் இந்த 70% பாசிட்டிவிட்டிய வச்சு அந்த 30% நெகட்டிவிட்டிய ஈஸியா அவங்க பெர்சனால கடந்து வெளியில வர முடியும். ஏன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இதுவரைக்கும் குடுத்திருக்க சேனல்ல மெசேஜஸ் பாக்குறப்போ எப்படி இருக்குன்னா, நான் எல்லாமே உனக்காக பண்றேன். நான் இதுல இருந்து வெளியில வர்றேன். நான் என் மனசுல இருக்க உண்மையெல்லாம் நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாரிதான் அவங்க வந்து குடுத்திருக்காங்க. சோ அத வச்சு பாக்குறப்ப அவங்க மனசுல வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஆனா என்ன உங்ககிட்ட அவங்களால பேச முடியல. அதுக்குள்ளதான் இந்த தேர்ட் பார்ட்டி சில அவங்களுடைய மெமரிஸ் அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் வந்து பண்ணுது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்க அவங்க லைஃப்ல இல்ல, கடந்து போயிட்டாங்க. இவங்க வந்து ஒரு மெமரிஸ் தான். இல்ல அவங்க கால் பண்ணாலோ, இல்ல மெசேஜ் பண்ணாலோ அவங்க நம்ம லைஃப்ல இல்லங்கிறது உங்க பெர்சனுக்கு நல்லாவே தெரியுது. பட் அது வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுதான்னு கேட்டா நிச்சயமா டிஸ்ட்ராக்ட் வந்து பண்ணுது. இதுல இருந்து வெளியில வர வேண்டிய பொறுப்பு உங்க பெர்சனுக்கு தான் இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு டைம் கொடுங்க. அவங்க கொஞ்சம் குழப்பத்துல இருக்காங்க. இதுவா, அதுவா அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க. ஆனா நீங்க தான் அவங்களுக்குன்னு சொல்லி அவங்க கண்டிப்பா ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. திருப்பி அவங்க தேர்ட் பார்ட்டி கூட போய் திருப்பி அந்த எக்ஸ் ரிலேஷன்ஷிப்ல போய் அவங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அவங்க வேணாம்னு சொல்லிதான் அவங்க உங்ககிட்ட வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இல்ல இப்போ வந்து அவங்களுக்கு எக்ஸே இல்ல. சமீபமா கூட தேர்ட் பார்ட்டி கூட வந்து போய் இருக்காங்கனாலும் நான் அவங்களுக்கும் தான் சொல்றேன். தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க அப்படின்னாலே அவங்க உங்களதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏதோ நடுவுல அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னாலதான் தேர்ட் பார்ட்டி கூட வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்காங்க. அவங்களால அவங்கள விட்டு தவிர்க்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு கேம் வந்து தேர்ட் பார்ட்டி சைட்ல இருந்து இருக்கு. ஆனா அதெல்லாம் உடைச்சு அவங்க வெளியில வருவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வருவாங்க. யூனிவர்ஸை நம்புவோம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஓகேவா? ரீடிங்க வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. உங்களுக்கு என்ன உங்க ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு இருக்குன்னு ஒரு கைடன்ஸ எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.